இந்த வாட்டி நாம இந்த 2026ஆம் ஆண்டு ஆங்கிலேய புத்தாண்டு எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அது பார்க்கறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்திலிருந்து எந்தெந்த இடத்துக்கு செல்ல போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மெயினா நமக்கு ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்த குரு, சனி, அதுக்கப்புறம் ராகு, இந்த 3 ராகு, கேத்து, இந்த 3 பிளானட்ஸோட டிரான்சிட்ஸ் தான் நமக்கு மெயினா பார்ப்பாங்க. சோ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி மிதுன ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து மிதுன ராசியை விட்டுட்டு கடக ராசிக்கு செல்ல போறாரு. கடக ராசியில வந்து உச்சகட்டமா இருக்க போறாரு. டிசம்பர் 5ஆம் தேதி வந்து ராகு கும்பத்தை விட்டுட்டு வந்து மகர ராசிக்கு போயிட்டு அங்க உச்சகட்டமா இருக்க போறாரு. அப்படியே அக்டோபர் 31ஆம் தேதி குரு பகவான் கடக ராசியை விட்டுட்டு சிம்ம ராசிக்கு போயிட்டு அங்க ஒரு ஷார்ட் டிரான்சிட் 1.5 மந்த் இருக்க போறாரு. சோ இப்போ இந்த மெயின் பிளானட்ஸோட டிரான்சிட்ஸ் எந்த மாதிரியான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்களே இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். தனுசு ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2026 ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் 7ஆம் வீட்டுல வந்து குரு பகவான் பெயர்ச்சி ஆயிட்டு இருப்பாரு. 7ஆம் வீடு என்ன ரிலேஷன்ஷிப்ஸ் ஹவுஸ். பொதுவாவே உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி பிரச்சனை ஒண்ணு போயிட்டு இருக்குதுங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு. அது கூட நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டி இருக்கும். மன நிம்மதின்றது அர்த்தாஷ்டம சனி நடக்கும் போது இருக்காது. மன நிம்மதி இழந்துருவீங்க. அப்படியே வந்து பேரண்ட்ஸ் கொஞ்சம் மதர் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ 7ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன மாதிரி தருவாருன்னா உங்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ்ன்றது அமையுங்க. இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு கொஞ்சம் வைஃப் வந்து கூட நிக்கிறது. ஏன்னா 7ஆம் வீடன் பாத்தீங்கன்னாலே நமக்கு வந்து ரிலேஷன்ஷிப், மேரேஜ், வைஃபுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். சோ அர்த்தாஷ்டம சனி பிரச்சனை இருந்தாலுமே சரி, வைஃப் கொஞ்சம் கூட நிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படியே 7ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் பார்வையால 11ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு குரு பகவான். சோ 11ஆம் வீடு வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். சோ இந்த டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு சோஷியல் சர்க்கிளோட சப்போர்ட்ன்றது உங்களுக்கு கிடைச்சிரும். அப்படியே கொஞ்சம் நீங்க பார்த்த வேலைக்கு வந்து கொஞ்சம் ஒரு அளவுக்கு லாபங்கள்ன்றது அமையும் சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 7ஆம் வீட்டிலிருந்து 7ஆம் பார்வையால டைரக்டா ராசியை பார்த்துட்டு இருப்பாரு உங்களோட குரு பகவான். சோ டைரக்டா ராசியை பார்த்துட்டு இருக்கிற குரு பகவான் என்ன செய்வாருன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுப்பாரு. அப்படியே வந்து உங்களோட ஹெல்த்ன்றது பார்த்துப்பாரு. அப்படியே உங்களுக்கு வந்து என்னன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட்ன்றது குரு பகவான் ஏற்படுத்தி தருவாரு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ 7ஆம் வீட்டிலிருந்து குரு பகவான் என்ன பார்த்துட்டு இருப்பாருன்னா 3ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு 9ஆம் இதுவால. சோ 3ஆம் வீட்டுல பார்த்துக்கிற குரு பகவான் வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் வைஸ் வந்து ரொம்ப நல்ல கம்யூனிகேஷன்ன்றது அமைச்சு தருவாருங்க. சோ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு என்னன்னா கொஞ்சம் உங்க கம்யூனிகேஷன் 7ஆம் வீடு ரிலேஷன்ஷிப்ஸ், 11ஆம் வீடு ஃப்ரெண்ட்ஸ். சோ உங்க கம்யூனிகேஷன் மூலமா உங்களுக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இது வந்து ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் இப்படி இருக்கும். ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறமா எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வந்து 8ஆம் வீட்டுக்கு போவாரு குரு பகவான். அஷ்டம குரு தோஷம் அன்றது அமைச்சு தருவாரு. 4ஆம் வீட்டு சனி, அர்த்தாஷ்டம சனி போயிட்டு இருக்குது. 4ஆம் வீடு மன நிம்மதிக்கு சம்பந்தப்பட்ட வீடு. 4ல சனி பகவான் இருக்கும்போது மன நிம்மதி இல்லாம செய்வாரு. அப்படியே வந்து அம்மாக்கு
தாய்க்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ்ன்றது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்ல வைங்க நமக்கு இந்த தாய் மாமனு கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், அம்மா பக்கம் சொந்தக்காரங்க கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும். சொத்து ஏதாச்சும் விற்கணும் நினைச்சாலும் நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு வந்து ரேட்டு கிடைக்காது, விற்க முடியாது முதல்ல. இல்ல ஏதாச்சும் ஒரு பார்ட்டி கிடைச்சாலும் நமக்கு எதிர்பார்க்கிற அளவுக்கு வந்து ரேட்டு கிடைக்காது. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். மன நிம்மதியா இருக்காது. இதுல வேற இப்போ வரைக்கும் 7ஆம் வீட்டுல இருக்கிற குரு பகவான் வந்து 7ஆம் வீட்டை விட்டுட்டு வந்து இப்போ உங்களுக்கு 8ஆம் வீட்டுக்கு வர போறாரு. 8ஆம் வீடு பாத்தீங்கன்னா அவமானங்கள், இன்சல்டிங் சிச்சுவேஷன்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். சோ 8ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து இன்சல்டிங் சிச்சுவேஷன்ஸ்ன்றது உங்களுக்கு அமைச்சு தருவாரு. ஏமாற்றங்கள்ன்றது நடக்கும். சோ ஜாகிரதையா இருங்க தனுசு ராசிக்காரங்க. இது வந்து பயமூத்துறதுக்காக சொல்ல வரல, கொஞ்சம் நம்ம ஜாகிரதையா இருந்துகிட்டா நல்லது இல்லையா? இது வருஷம் முழுக்க இருக்கும்னா இல்ல, ஜூன் 2ஆம் தேதியோட ஆரம்பிச்சுட்டு அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இப்படி இருக்குங்க. சோ அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்கும் இந்த 5 மாசத்துல வந்து ஃபார் சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிரும், ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிரும், ரொம்ப நாளா நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கிற வாய்ப்பு அந்த முன்னாடி போற மாதிரியே இருக்கும். உங்க பின்னால வந்து உங்களுக்கு வந்து குழி தோன்றவங்க இருப்பாங்க. சோ அந்த வாய்ப்பு வந்து அவங்க தக்க வச்சுக்கணும்னு நினைப்பாங்க, உங்களுக்கு கெடுத்து விட்டுடுவாங்க உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு. அந்த மாதிரி பர்சன்ஸ் இருப்பாங்க. சோ தயவு செஞ்சு உங்க கூட யாரையும் வச்சுக்கிட்டீங்களோ அவங்களை வந்து நீங்க பார்த்து இருங்க. ஓகே, இப்போ இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து ஒண்ணு, வேலை பார்க்குற இடத்துல அவமானங்கள் நடக்கிறதுக்கு, தலை குனிஞ்சு நிக்கிறதுக்கான சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஃபார் சப்போஸ் நீங்க ஒரு தங்களை நம்பி வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க, அவனுக்கு வந்து ஜாட ஜாஸ்திடான்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. அது அவங்க என்ன சொல்வாங்கன்னா அதுக்கு ஒரு 10 பேச்சு சேர்த்து விட்டுடு சொல்லுவாங்க. சோ அதனால வந்து என்னன்னா உங்களுக்கு ஒரு கெட்ட பேரு கிடைப்பதுக்கான வாய்ப்பு இருக்கும் 4 பேர்ல சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 8ஆம் வீடு பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ். சோ நிறைய பேருக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒண்ணு, ஹெல்த் சரியில்லாம போய் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். ஃபார் சப்போஸ் சின்னதா ஒரு ஜுரம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து நமக்கு அடங்கவே மாட்டேங்குது, குறையவே மாட்டேங்குது. பிசிஷியன் கிட்ட போனா அவர் வந்து ஒரு ஊசி போட்டாருன்னு வைங்க, அதுவும் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்த மாதிரி தானே. சோ அந்த மாதிரி நம்மளோட கர்மா, நம்ம செய்யறது நலமா இருந்தா வந்து நம்ம கர்ம நலமா இருந்தா சின்ன ஊசியோட போயிடும் எல்லாமே. அதே சின்னதா ஏதாச்சும் காலுக்கு பிராக்சர் ஆச்சு, இல்ல சின்னதா அடிபட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, டிஞ்சர் போட்டிருக்காங்க, டெட்ராக் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் தானே. சோ ஒன்னும் உடம்பு முடியாம போயிட்டோ இல்லாட்டி பிராக்சர்ஸ் அடிபட்டுட்டோ அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்ஸ். சில பேருக்கு வந்து கொஞ்சம் எக்ஸஸா ஏதாச்சும் ரொம்ப நாளா வியாதி அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ஆபரேஷன்ஸ் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மத்தபடி வேற என்ன இருக்கும்னா தெஃப்ட், திருட்டுக்கு சம்பந்தப்பட்ட இடம் 8ஆம் வீடு. திருட்டுத்தனமா பேசுறவங்க இருப்பாங்க அவங்கள பத்தி, இல்லாட்டி திருட்டுத்தனம் பண்றவங்க இருப்பாங்க, அவங்க கையில மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏதாச்சும் ஒரு நல்ல பிடிச்ச பொருள், ரொம்ப விலை கொடுத்து வாங்கின பொருள் இருக்கும், அது காணாம போயிடும். சில பேருக்கு வந்து ஆன்லைன்ல மணி ஸ்கேம் நடக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா, தயவு செஞ்சு யாரையும் நம்பி வந்து பணம் கொடுக்க வேண்டாம் இந்த டைம் பீரியட்ல. ஏன்னா நீங்க யாரையாச்சும் நம்பி பணம் கொடுத்துருக்கீங்கன்னு வைங்க, அந்த பணம் வந்து இழந்துருவீங்க, அவங்க திருப்பி தரமாட்டாங்க. ஏன்னா 8ஆம் வீட்டுல குரு இருக்கும் போது வந்து நம்ம பணம் கொடுத்தோன்னு வைங்க, கொடுத்தது வாங்குறதுக்கு நம்ம ரொம்ப அலைய வேண்டி இருக்கும் அவங்க பின்னால. இல்ல அது வந்து ஓடிடுவாங்க, அந்த பணத்தை பிடிச்சிட்டு அவங்க எங்க இருக்காங்கன்னு கூட தெரியாது. சோ அதனால தயவு செஞ்சு யாரையும் நம்பி இந்த டைம் பீரியட்ல நீங்க பணம் கொடுக்க வேண்டாம். அப்படியே 8ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து உங்களுக்கு பண செலவு அதிகமா கொடுப்பாரு. இப்போ 8ஆம் வீட்டில இருந்து குரு பகவான் என்ன பார்த்துட்டு இருப்பாரு, 5ஆம் பார்வையால 12ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு. 12ஆம் வீடு பாத்தீங்கன்னா லாசஸ், எக்ஸ்பென்சஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். சோ எதிர்பார்க்காத வகையில 8ஆம் வீடுன்னா எதிர்பார்க்காத இன்சிடென்ட்ஸ், எதிர்பார்க்காத வகையில பண செலவு இருக்கும். 10 ரூபாய் செலவாகும் நினைச்சு ஒரு விஷயம் எடுத்தா அதுக்கு வந்து 30 ரூபாய் 40 ரூபாய் செலவாயிட்டு இருக்கும் உங்களுக்கு. அப்படியே உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல 12ஆம்
12ஆம் வீடுன்னா டிசீசஸ், அவமானங்கள் டிசீசஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. உங்க பின்னால நிறைய பேர் உங்களுக்கு குழி தோண்டிட்டு இருப்பாங்க. அது வந்து நீங்க ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. அப்படியே 8ஆம் வீட்டிலிருந்து வந்து டைரக்டா வந்து 7ஆம் பார்வையால 2ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு குரு பகவான். அது 2ஆம் வீடு பாத்தீங்கன்னா அது பினான்சஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். ஏன் 8ஆம் வீட்டு குரு வந்து பண செலவுதான் கொடுப்பாரான்னா இல்ல, எதிர்பார்க்காத வகையில பண வரவை கூட கொடுப்பாரு. சோ 8ஆம் வீட்டுல குரு இருக்கும்போது நம்ம எதுவுமே எதிர்பார்த்துக்காம இருக்கிறது ரொம்ப பெஸ்ட். ஏன்னா நீங்க எதிர்பார்த்தது நடக்காது, எதிர்பார்க்காதது நடக்கும். சோ 8ஆம் வீட்டிலிருந்து 2ஆம் வீட்டை பார்த்துட்டு இருக்கிற குரு பகவான் எதிர்பார்க்காத வகையில இன்கம் சோர்ஸ் அமைச்சு தருவாரு. என்னடா அஷ்டம சனின்னு சொல்றாங்க ஆஸ்ட்ராலஜர், இப்போ நம்ம வந்து எப்படி பணத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட போறோமோ, எப்படி போறேமோ நீங்க நினைச்சா எதிர்பார்க்காத வகையில உங்களுக்கு இன்கம் சோர்சஸ் கூட வர்றதுக்கு வாய்ப்புண்டு. இது இந்த 8ஆம் வீட்டில் இருந்து பாக்குற 7ஆம் பார்வை வந்து ரொம்ப நல்ல பார்வைன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அப்படியே 8ஆம் வீட்டில் இருந்து குரு பகவான் வந்து உங்களோட 4ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு. 4ஆம் வீடு வந்து மன நிம்மதிக்கு சம்பந்தப்பட்ட வீடு. கொஞ்சம் மன நிம்மதின்றது நீங்க இழக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. பட் 4ஆம் வீட்டு இது எதுக்கு பெஸ்ட்னா, குருவோட பார்வை வந்து சுப பார்வை. அது ஏற்கனவே சனி பகவான் உங்களுக்கு 4ஆம் வீட்டுல இருந்து கெடுதல் செஞ்சிட்டு இருக்காரு இல்லையா, மன நிம்மதி கிடைக்காம செய்யறாரு இல்லையா, கொஞ்சம் குருவோட சுப பார்வை 4ஆம் வீட்டு மேல பட்ட பிறகு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு பெட்டரா இருக்கும் மென்டலி ரிலேட்டட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ இது தனுசு ராசிக்காரங்களுக்கான பலன். தனுசு ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் 31க்கு அப்புறமா எப்படி இருக்கும்னா, அக்டோபர் 31க்கு அப்புறமா வந்து ஒரு 1.5 மாசம் 9ஆம் வீட்டுக்கு போவாரு குரு பகவான். சோ 8ஆம் வீட்டு விட்டுட்டு 9ஆம் வீட்டுல வந்து குரு பகவான் வந்து நல்ல பலன்கள்ன்றத அமைச்சு தருவாரு. 9ஆம் வீடு லக்குக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். சோ லக்கியா ஒரு சில விஷயங்கள்ன்றது உங்களுக்கு அமைச்சு தருவாரு குரு பகவான் சொல்லிட்டு சொல்லலாங்க. பட் இந்த ஒரு அது வந்து ஒரு 1.5 மந்த் ஷார்ட் டிரான்சிட் தான் இருக்கும். தனுசு ராசிக்காரங்க ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய டைம் பீரியடுங்க. அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம குரு, அர்த்தாஷ்டமத்தில் இருக்கிற சனி பகவான் வந்து தன்னோட 7ஆம் பார்வையால தொழிலே கெடுத்து விட்டுடுறாரு. ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருந்துகிட்டா பெஸ்ட்டுங்க தனுசு ராசிக்காரங்க. மத்தபடி தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன ரெமெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து என்னன்னா, சனி பகவானுக்கு வந்து நீங்க இது பண்ணணும், ரெமெடி பண்ண வேண்டி இருக்கும். சோ சனி பகவானுக்கு நீங்க பரிகாரம் பண்றதா இருந்தா சனிக்கிழமை வந்து கட்டாயமா விரதம் இருங்க. சனிக்கிழமை வந்து ஆஞ்சநேயர் நமக்கு வந்து மாலை நேரத்துல சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயில்ல வந்து பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பூஜையில வந்து நீங்க கலந்துக்கிட்டு அவங்க கொடுத்த ஒரு பிரசாதம் வாங்கிட்டு சாப்பிட்டு வாங்க. 11 ஆஞ்சநேயர் கோயில்ல 11 பிரகாரம் பண்ணணும். 11 வந்து ஆஞ்சநேயருக்கு விருப்பப்பட்ட ஒரு நம்பர். சோ 11 பிரகாரம் பண்ணிட்டு வந்து நைட்டு அந்த பிரசாதம் தவிர்த்து நைட் எதுவுமே சாப்பிடாம படுங்க. உங்களுக்கு ஒரு அளவுக்கு வந்து பெட்டரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. மத்தபடி தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எந்த விதமான கெடுதல் நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வேஜனா சுகினோப வந்து இந்த மாதிரியான மாத பலன்களு, பெயர்ச்சி பலன்களு தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே வந்து உங்களோட கருத்துக்கள் வந்து கீழே காமெண்ட் செக்ஷன்ல காமெண்ட் பண்ணுங்க.